நீ வந்து பெரிய புராணத்துக்கு உரை சொல்லும்போது ஒரு காலத்திலே இந்த வேதத்தை வைத்து நீ இதுக்கு உரை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. வேதத்தை வைத்து உரை செய்யாது. அவர் எப்படி கொஞ்சம் அவருடைய கொஞ்சம் அந்த மொழி வந்து உங்களுக்கு கடமை இதுவாக இருக்கும், சிரமமாக இருக்கும். இருந்தாலும் நான் அது சொல்லிடுறேன். இனி இம்மெய்மொழிக்கு அந்த காலத்து தமிழ் இம்மெய்மொழிக்கு பொருள் விளக்கம் செய்யும் இடத்து காட்சியும் கருதலும் என்ற பிரமாணங்கள் இன்றியும் உரையளையும் வேண்டுங்க. அதாவது ஏதாவது ஆதாரம் காட்டணும்னா யாரோ இவர் சொன்னார் அவர் சொன்னார், அதான் உரையளவேன்னு பேர். உரையளவையும் வேண்டுங்கால் வேதாகமம் முதலிய குறித்தல் வேண்டுமால் எனில் குறித்தல் வேண்டா. இந்த வேதாகமம் இப்படி சொல்லுது அப்படி சொல்லு, அதான் சேர்க்கிறான்னு சொல்லாத, சேர்க்கிறார் சொன்னான்னு சொல்லி எழுதாதேன்ட்டு. ஏன் அப்படின்ட்டு அவரே கேள்வி. என்ன எனின் இங்கனம் வருணாசிரமத்தால் பங்கப்பட்டு ஏகதேசத்தால் வழங்குகின்ற வேதம் வர்ணாசிரம மானத்தால் பங்கப்படாது யாண்டும் பூரணத்தால் வழங்கும் மெய்மொழிக்கு பிரமாணம் ஆகா. இதை விட என்ன டைரக்டாக எடுத்து இந்த வர்ணாசிரமம்னு சொல்கிற அந்த வேதத்தை வச்சு இதுக்கெல்லாம் உரை சொல்லாது. அதுக்கு மாறுறது. ஏன்னா பெரிய புராணத்தில் வந்து குலத்தையே சொல்லாதது. எந்த குலம், நான் எல்லா குலத்தில் இருக்கிற சிவபெருமான் அடைஞ்சான்னு போட்டிருக்கேன்.